இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் அமைக்க புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் இரும்பு பயன்பாடு 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்ற கண்டுபிடிப்பை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஏன் என திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. சட்டப்பேரவையில் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக பட்ஜெட்டுக்கு இதில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இவரது பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் பதவி நீட்டிப்பு செய்யப்படவில்லை. விதிகள் படி புதிய ஆளுநர் பதவியேற்கும் வரை ஏற்கனவே உள்ள ஆளுநர் தொடர்வார் என்பதால் அவர் ஆளுநராக உள்ளார். இந்நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது மனைவியுடன் நேற்று மாலை 5:33 மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை மலரச் செய்ய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டுமென முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மீண்டும் தெரிவித்துள்ளார். அனைத்து கொள்முதல் நிலையங்களிலும் நெல்லுக்கு ஒரே விலைதான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகையும் அவ்வாறே வழங்கப்படுகிறது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மலையை பாதுகாக்க கோரி தடையை மீறி இன்று நடக்கும் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் பங்கேற்பதோடு மாநிலம் முழுவதும் இருந்து பக்தர்களை திரண்டு வருமாறு அழைப்பு விடுத்து வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா மேலும் பல சாதனைகளை படைக்கும் என தனது சொந்த கிராமத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் வி. நாராயணன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் அதிமுக மீது போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவதூறாக பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி மீது அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஆர்.எஸ். பாரதிக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பப்படும் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். திருவெரும்பூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் திராவிட கழக ஒன்றிய தலைவர் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ISIS பயங்கரவாதி அப்துல் பாசித் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு பலமுறை சென்று வந்தது உளவுத்துறை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சில நிமிடங்களுக்கு முன்பு நான் அங்கு சென்றிருந்தால் நான் என் உயிரை இழந்திருப்பேன் என்று கூடுதல் காவல்துறை இயக்குனர் கல்பனா நாயக்கின் அதிர்ச்சிகரமான வார்த்தைகள் தமிழகத்தில் அரசியல் புயலை கிளப்பியுள்ளன. சென்னையில் சாலையில் AK-47 துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக 700க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசு பேருந்தை ஓட்டியபடியே ரீல்ஸ் எடுத்த ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் தேர்தலன்று பாதுகாப்பு கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையும் 3 நாட்கள் மூட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் கலெக்டருமான ராஜகோபால் தெரிவித்துள்ளார். தற்பாலின ஈர்ப்பு சமூகத்தில் அங்கம் வகிக்கும் நபரின் பாலின அடையாளங்கள் இயற்கையானது என்றும் அவற்றை கோளாறு என்று தெரிவிக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பின் நிர்வாகிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சி ஓராண்டை கடந்துவிட்டது. தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வரும் விஜய் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர அரசியலில் இறங்கப் போகிறார். இந்த நிலையில் தீவிர ரசிகர் ஆக்டிவ் நிர்வாகி தமிழக வெற்றி கழக கோவை மாவட்ட செயலாளராக ஆட்டோ ஓட்டுநரை விஜய் நியமித்துள்ளார். கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பெருமை வாய்ந்த டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் வென்றது சந்தோஷமாக இருக்கிறது என்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா தெரிவித்துள்ளார். ரூபாய் 6 கோடி மதிப்பில் 6 கிலோவுக்கு மேல் கொண்ட தங்கத்தில் கன்னியாகுமரி அம்மன் விக்கிரகத்தை கேரள தொழிலதிபர் அர்ப்பணித்துள்ளார். பராமரிப்பு பணி காரணமாக கோவையில் ரயில் சேவைகளில் மாற்றமில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்துக்கு 237 பயணிகளுடன் இன்று அதிகாலை வந்து கொண்டிருந்த சர்வதேச விமானம் ஒன்றில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் பரவியது. இதையடுத்து விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதும் தீவிர சோதனை நடத்தப்பட்டதில் விமானத்தில் வெடிப்பொருட்கள் எதுவுமில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. பெண்ணாகரத்தில் காவல்துறையினர் மிரட்டி பணம் பறித்ததாக இளைஞர் தற்கொலை கொண்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று மாலை 6 மணியோடு தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் நேருக்கு நேர் மோதுகின்றன. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது.
நாமக்கல்லில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மகள் உயிரிழந்தனர். தேனியில் பூக்கள் விளைச்சல் அதிகமானதால் விலை குறைக்கப்பட்டுள்ளது. சாலையோரங்களில் செண்டுமல்லி பூக்கள் கொட்டப்பட்டு கிடந்தன. வயிற்று பிழைப்புக்காக எல்லை தாண்டி செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி தண்டித்து வருகிறது. ஆனால் இந்திய இலங்கை பாதுகாப்பு வேலிகளை எல்லாம் தந்திரமாக தாண்டி இலங்கையிலிருந்து தங்கத்தையும் இங்கிருந்து போதைப் பொருட்களையும் கடத்தி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை பெரியார் சிலையை அவமதித்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் பெரியாருக்கு எதிராக கோஷம் எழுப்பிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பெரியார் சிலையை காலணியால் தாக்கி அவமதித்ததால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பக்தர்கள் மீது அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை திமுக அரசு உருவாக்கியுள்ளது என மதுரையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் விவகாரத்தால் மதுரை மாவட்டத்தில் இன்று 144 தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை இந்திய வரலாற்று கார்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு கண்காட்சி நடந்தது. சென்னையில் 1,13 குழந்தைகளுக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்பு இருப்பது அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. பட்ஜெட்டில் தமிழக மக்களை வஞ்சித்துள்ள மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வரும் 8ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மத்திய பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. விழுப்புரத்தில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தந்த முதியவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படும் பல்வேறு துறை அதிகாரிகள் 1570 வழக்குகளில் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இவற்றுக்கு விரைவாக பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் புதிய பாதை பணிகளுக்கு இதுவரை 25% நிலமே கிடைத்து உள்ளதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். போலி விளம்பரங்கள் வெளியிட்ட வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்தின் தலைவர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா மற்றும் இணை நிறுவனர் பாபா ராம்தேவுக்கு எதிராக பிணையில் வர முடியாத பிடிவாரண்டை கேரள நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தமிழக பாஜக தலைவரை கட்சி மேலிடம் விரைவில் தேர்வு செய்யும் என்றும் அக்கட்சியின் தமிழக தலைவர் கே. அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியாவின் நமஸ்தே வேர்ல்டு திட்டத்தின்படி கடந்த 2ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதி வரை விமான கட்டண சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இந்த சலுகைகள் வரும் 12 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்பவர்களுக்கு பொருந்தும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த விவகாரம் தொடர்பாக சென்னை மன்னார்குடி உட்பட தமிழகத்தில் 6 இடங்களில் NIA அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். இதில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 2504 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்றும் நிகழாண்டு இறுதிக்குள் 3000 கோயில்களில் குடமுழுக்கு எனும் இலக்கு எட்டப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக புகார் தெரிவித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ATGP கல்பனா நாயக் DGPக்கு எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோய் ஆராய்ச்சி பணிகளுக்கு உதவும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கான மரபணு வரைபடத்தை சென்னை IIT வெளியிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு தமாக தலைவர் GK வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தடையை மீறி இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதால் இதை தடுக்க 1500க்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரங்குன்றம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தென்காசியில் அரசு பஸ் கண்டக்டரை கத்திரிக்கோளால் குத்திய சிறுவனால் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி இருந்தாலும் டைட்டில் நம்ம ஊருக்கு என்று குகேஷை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியனானார். நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை பிரக்ஞானந்தா வென்றார். நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த பிரக்ஞானந்தா இன்று சென்னை திரும்பினார். நெதர்லாந்தில் இருந்து துபாய் வழியாக எமிரேட்ஸ் பயணிகள் விமானத்தில் அவர் வந்தார். சென்னையில் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி உத்தரகாண்ட் மாநிலத்தில் 7 நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த ஸ்குவாஷ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் தமிழக வீரர் வேலவன் செந்தில்குமார் 3-0 என்ற கணக்கில் மராட்டியத்தின் ராகுல் பைதாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். தொழிலதிபர் கௌதம் அதானியின் மகன் ஜீத் அதானி மற்றும் திவாஷா திருமணம் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரபலங்கள் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது.
சரிவில் இருந்து மீண்ட ரூபாயின் மதிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று காலை 13 காசுகள் உயர்ந்துள்ளது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான திங்கட்கிழமை ரூபாயின் மதிப்பு என்ற நிலையை எட்டியதுடன் டாலருக்கு நிகரான கணிசமான சரிவையும் கண்டது. வாரத்தின் முதல் நாளான நேற்று தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 680 குறைந்து சற்றே ஆறுதல் அளித்த நிலையில் இரண்டாம் நாளான இன்று பவுனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 62,480க்கும் 1 கிராம் 7,810க்கும் விற்பனையானது. பிப்ரவரி 8 வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.